நேத்துக்கு யாரும் எதிர்பார்க்காத டயத்துல டிவிக்கு வந்து பிரேமலதா மேடம் அவங்க பயங்கரமா விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. திருமதி பிரேமலதா மேடம், விஜயகாந்த் அவங்களோட ஒய்ஃப் வந்து பயங்கரமா விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. "வீசாலை ஒரு திருப்புமுனை" விஜயகாந்த் அவங்களே அங்கதான் வந்து மாநாடு போட்டாரு. ஒரு திருப்புமுனையா இருக்கும் அப்படின்னு பார்த்த மாரி, நேத்துக்கு ஒரு திருப்புமுனையா விஜயகாந்த் அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. டிவிக்கு வந்து ஒரு விமர்சனம் கிடையாது, 5 விமர்சனங்கள குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. திடீர்னு வந்து அவங்க இந்த மாரி ஆ திரு விஜய் அவங்களோட மேல இவ்வளவு வெறுப்பு காட்டுறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? ஒரு இடத்துல வந்து குறிப்பிடுறாங்க, எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த கடமை உணர்வை தவற விட்டது விஜய். அதனால விஜய் இன்னைக்கு ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார், அது எங்களுக்கு தெரியும். நான் தான் சொல்றேன், எங்க வீட்டு பையன் தான் அப்படின்னு ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார். ஆனா இப்பதானே அரசியலுக்கு வந்திருக்கிறார், இப்பதான் முதல்ல வெளியே வர்றாரு அவரு. அது வந்து அவங்க மறுக்கல. ஆனா வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து இந்த அரசியல் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வந்து நம்ம நிறைய இடத்துல குறிப்பிட்டிருந்தோம். நம்ம பழைய வீடியோல குறிப்பிட்டிருந்தோம் என்னன்னா, டிஎம்டிகேவோட கேடஸ் மத்தியில திரு விஜய் அவங்க விஜயகாந்த் அவங்களோட பேரை யூஸ் பண்றது கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல் பண்றாங்க எல்லாருமே. அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம். நேத்துக்கு டிஎம்டிகேவோட சீஃப் இருக்கக்கூடிய பிரேமலதா மேடம் அவங்க விஜய் அவங்க வந்து விமர்சிக்கும் வந்து எல்லாருமே ஆர்ப்பரிச்சு கத்திட்டு இருந்தாங்க. விஜய் அவங்கள ஒரு இடத்துலயும் தாக்கம் வந்து திரு புசியானந்த் அவங்கள பயங்கரமா தாக்கம் வந்து அவங்க எல்லாருமே கத்திட்டு இருந்தாங்க பார்த்திருக்கீங்க. திடீர்னு இந்த மாதிரி விமர்சனம் பண்றதுக்கான என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து அவங்க ஒருவேளை டிஎம்கேவோட ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்றாங்களோ அப்படின்ற விஷயம் தான் நமக்கு தோணுது. ஏன்னா வந்து டிஎம்கே ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏடிஎம்கே அளவுக்கு சீட்டு கொடுக்க முடியுமா தெரியாது. ஆனா ஏடிஎம்கேவோட பயங்கரமா இது அவங்களுக்கு வர முடியும். கூட்டணி அப்படின்னா எல்லா கட்சியுமே நோட்டு சீட்டு எல்லாம் எதிர்பார்க்க தான் செய்வாங்க. அது நம்ம மேடம் வந்து விமர்சனம் பண்றதுக்காக சொல்லல. அதன்படி பார்க்கும்போது அதான் மேடம் சொன்னா எந்த ஒரு பாயிண்ட்டுமே வந்து தவறே கிடையவே கிடையாது. அவங்க என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்றாங்க நம்ம பார்க்க வந்து தெரியுது. புசியானது அவங்கள பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு விஜய கைது பண்ணமா, ஆனந்த கைது பண்ணமா, புஷி ஆனந்த்னு ஒருத்தர் என்ன இது, அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. கேட்டா தலைமறைவுன்றாங்க. என்ன இது வாங்கல, என்ன தலைக்கு கத்தியா வரப்போது, தலைக்கு கத்தியா வரப்போது, இல்ல தூக்கலியா போட போறாங்க. ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும், வீரம் இருக்கணும். நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா அங்க முதலால தலைவர் எப்படி நிப்பாரோ அந்த மாதிரி தேமுதிக எப்படி நிக்குமோ நிக்கணும். நம்மளே வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து நாளைக்கு இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வரும். புசியானந்த் அவங்கள பத்தி வீடியோ வந்து வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து அதை பார்க்க வந்து தெரியுது திரு புசியானந்த் அவங்க சம்பவம் நடந்து 8 நாள் ஆச்சு. ஆனா அவர் எங்க இருக்காருன்னே சொல்லி தெரியல. ஒரு சம்பவம் நடந்த 2வது நாளே போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நான் அந்த மாதிரி தொண்டர்கள்லாம் அந்த என்னோட இங்க வந்து விழாவுக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்கள பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு ஒரு அறிவிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தா கண்டிப்பா கைது பண்ணிருப்பாங்க. ஒரு அரசியல் ரீதியா ஒரு பாசிட்டிவா எடுத்துருக்கலாம், பாசிட்டிவ் ஆகிருக்கலாம். ஒரு மத்தியில அரசியல் வந்து பாசிட்டிவ் ஆகிருக்கலாம். வந்து நாம ஒரு விஜய் அவங்கள சிஎம் ஆக்கணும், ஒரே எலெக்ஷன்ல சிஎம் ஆக்கணும். இன்னும் வந்து சின்ன அறிவிக்கல, பூத் கமிட்டி வந்து ஃபுல்லா போடல அப்படின்ற பட்சத்திலே விஜய் அவங்கள சிஎம் ஆக்கணும், ஹோம் மினிஸ்டர் ஆக்கணும். யாரை எதிர்த்து அப்படின்னா இபிஎஸ், எம்கே ஸ்டாலின், மோடி அவங்களெல்லாம் எதிர்த்து, அமித்ஷா அவங்களெல்லாம் எதிர்த்து எல்லாம் சிஎம் ஆக்கணும். எம்கே ஸ்டாலின் அவங்க ஜெயிலுக்கு போயிருக்காரு, அமித்ஷா அவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இவங்க ஜெயிலுக்கு போயிட்டு இதுல ஒருத்தவங்க வந்து அடியே வாங்கியிருக்காரு, அதை அவரே குறிப்பிட்டிருக்காரு. நீங்களே போய் தேடி பார்க்கலாம் போலீஸ் அவங்க கிட்ட, இதே தமிழ்நாடு காவல்துறை அவங்ககிட்ட இதுல நான் குறிப்பிட்ட 4 பேர்ல ஒருத்தர் அடி வாங்கியிருக்காரு. நீங்களே அதை பார்க்கலாம். அவங்க பெருமையா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அடிபட்டு ஒரு தட்டங்களா மேல வந்தவங்க எல்லாரும் ஆப்போசிட்ல உள்ளவங்கள வந்து நீங்க எதிர்க்கிறீங்க, சீமானவங்களும் எதிர்க்கிறீங்க. அவரே 5, 6 எலெக்ஷனா வந்து போட்டியிட்டு அவரோட சின்னத்தை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக்கி அவருக்கு ஒரு சின்னத்தை வந்து உறுதிப்படுத்திருக்காரு. இப்படி இருக்கக்கூடியவங்களை வந்து நீங்க எல்லாரோட எதிர்த்து போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனித்துவம் வந்து வச்சிருக்கலாம். எல்லாம் வந்து எம்ஜிஆர் எடுத்துக்கிறது, விஜயகாந்த் அவங்களோட பேர் எடுத்துக்கிறது, அவங்களோட ஆர்எஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி போயிட்டு இருந்தீங்க. ஸோ வந்து இது டிஎம்கே கேடஸ் மத்தியிலே இது வந்து பிடிக்காம இருந்தது. அப்புறம் 2வது விஷயம் என்னன்னா, டிஎம்கேவோட ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்றாங்களோ அப்படின்ற விஷயம் தான் நமக்கு பார்க்கறப்ப தெரியுது. என்னென்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னா, திரு விஜய் அவங்க வந்தது லேட்டு அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. நம்மளே அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனல்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கரண்ட் கட் ஆகிருக்கு. இது ஒண்ணுதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அகைன்ஸ்டா பேசியிருந்தாங்க. இது நம்ம ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது. அப்புறம் நிறைய பேர் அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, திரு விஜய் அவங்களோட வண்டி கிட்ட தான் வந்து கரண்ட் இருந்தது, அதனாலதான் நான் அவங்களோட வண்டி கிட்ட நோக்கி ஓடணும், அதனாலதான் வந்து அந்த ஸ்டாம்பீடா இருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனங்களா வச்சிருந்தாங்க. தண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தண்ணி வைக்கல, அந்த அவங்க 11 கட்டுப்பாடுகள்ல வந்து தண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க தண்ணி வைக்கல, எதுவுமே வைக்கல. கடைசியா என்ன விமர்சனம் செய்யறாங்கன்னா, கேப்டன் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கோப்பா தம்பி அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சிருந்தாங்க. வரமாட்டாங்க, அப்படியே பக்கத்திலேயே வண்டி வந்தாலும் சத்தம் போடுவார், வராதிங்க, திட்டுவார், இப்படி வரணும், இப்படி பாதுகாப்பா இருக்கணும், மின்கம்பத்துல ஏறினா சத்தம் போடுவார், இறக்குவார். இதெல்லாம் தலைவர் பண்ணது. இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்றீங்களே விஜய்,
அண்ணன் என்ன செஞ்சாருன்னு முதல்ல கத்துக்கிட்டு பேசு விஜய். முதல்ல கத்துக்கிட்டு பேசு. வெறும் எங்க அண்ணா அண்ணா மட்டும் போதுமா தம்பி? சொல்லு தம்பி. தப்பு. உன்னை நம்பி வந்தவங்களை இப்படி நீ சாகடிச்சது மிகப்பெரிய தப்பு. என்ன அப்படின்னா கேப்டன் இந்த ஒரு பேசிட்டு இருக்கப்ப யாராவது அந்த அவரோட ஃபேன்ஸ் வந்து விஜய் ஃபேன்ஸ் மாதிரி தான் அவரோட ஃபேன்ஸ் வந்து ஏதாவது அந்த போஸ்ட் மரத்துல இல்ல ஏதாவது லைட் கம்பத்துல வந்து ஏறுறாங்கன்னா இறங்கு அப்படின்னு நாக்கு கடிச்சு சொல்லுவாரு. எல்லாம் இறங்குவாங்க. எல்லாரும் இந்த வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. மக்கள் நீங்க தான் அதுக்கு சாட்சி. அவர் ஏதாவது ஒரு ரோட் ஷோ பண்றாருன்னா மேலேயே வந்து நினைப்பாரு. பர்மிஷனே கொடுக்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் லைட்டை போட்டாவது வண்டிக்கு முன்னாடி வந்து உட்காந்துப்பாரு. ஆனா திரு விஜய் அவங்க வந்து கரூர் பாக்குறப்ப காவல்துறை அந்த ஆளும் அரசாங்கம் சைட்ல தப்பு இருக்கு. விஜய் அவங்க சைட்லயும் தப்பு இருக்கு. அப்ப இந்த தப்பை தவற ஒத்துக்கிறது தான் வந்து ஒரு நல்ல அரசியல் ஒரு புதிய அரசியல் கட்சிக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கரூருக்கு வந்துட்டு கரூர் அவர் வந்த இடத்துல இருந்து இங்க வர வேண்டிய இடத்துக்கு ஒரு 5 நிமிஷம் கேப்ல தான் கரூர் மாவட்ட எல்லையில இருந்து வேலுசாமி போற அவர் வர வேண்டிய இடத்துக்கு 5 நிமிஷம் தான். இந்த இடத்துலயே அவரு லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. சோ வந்து என்ன தொண்டர்கள்லாம் வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு ஒரு போட்டோ எடுக்கணும், ஸ்டோரி போடணும். அவர் எப்படியாவது ஒரு தடவை சினிமால வந்து நான் பார்த்தேன்ப்பா, அவர் வெள்ளையா இருந்தாருப்பா, இங்க நேர்லயே வெள்ளையாப்பா இருக்காரு அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சுதான் வராங்க. அந்த தொண்டர்களுக்கு வந்து ஒரு லைட்டை போட்டிருந்தா அவங்க அங்க இருந்து பார்த்துட்டு போயிருந்துக்கலாம். ஸோ வந்து இங்க இருக்க கூட்டம் வந்து இங்க இருக்க கூட்டத்தோட சேர்ந்து கூட்டம் வந்து பயங்கரமா இதுவாயிருக்கு. அது ஒரு காரணம். அது மேடம் சொல்றாங்க. இன்னொரு லைட்டு போட்டு வந்திருந்தா இவ்வளவு கூட்டம் வந்து வந்து இங்க இருந்து பார்த்துட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ வந்து என்ன நினைச்சிருக்காங்கன்னா ஒன்னு திரு விஜய் அவங்க தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிடையாது. ஆனா யாரோ ஒருத்தங்க இந்த ஐடியாவை கண்டிப்பா கொடுத்துருக்கணும். 3VK சைட்ல யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்கணும். என்னன்னா இங்க இருந்து நம்ம லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு போவோம் அப்படின்னா அந்த வேலுசாமி போறதுக்கு நம்மளை பார்க்கறதுக்காக வருவாங்க. கூட்டம் சேர்ந்த மாதிரி இருக்கும். அவரோட பிளான் வந்து ஆக்சுவலா கரூரே கிடையாது. நார்த் சென்னை, திருவள்ளூர் தான் அன்னைக்கு அந்த பிளான் இருந்தது. அது எப்படியோ பிளான் வந்து கரூர், நாமக்கல்னு போட்டு கரூர்ல வந்து முப்பெரும் விழா போட்டிருந்தாங்க. கரூர் செந்தில் பாலாஜி கோட்டையில ஒரு ஓட்டையை போடுவோம் அப்படின்ற ட்வீட் தான் வந்து இந்த 7 மணி முன்னாடி வரைக்கும் இருந்தது. 7 மணிக்கு அப்புறம் நிலவரம் மாறி தமிழ்நாடு அரசியலே மாறி போச்சு. கரூருக்கு முன் காபு காப்பி அப்படின்னு ஆயிடுச்சு. கரூருக்கு பின், கரூருக்கு முன், கரூருக்கு பின் அப்படின்னு ஆயிடுச்சு. தமிழ்நாடு அரசியலே ஆயிடுச்சு. இறுதியா நான் சொல்ல வேண்டியதுன்னா டிஎம்டிகே சீஃப் விஜயகாந்த் அவங்க மாதிரிலாம் வந்து விஜய் அவங்க இருக்க முடியாது. ஆனா அதை அவங்களோட பேர் யூஸ் பண்ணிட்டது இவங்க இந்த கேடஸ் மத்தியில வந்து கொஞ்சம் வெறுப்பு உண்டாக்கி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம டிஎம்கே ஆப்ஷன் ஓபன் பண்றாங்களா பிரேமலதா மேடம் அப்படின்ற ஒரு 2 விஷயத்தினாலதான் வந்து இப்போ பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்தை நீங்க என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.